இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், நிறைய கலெக்ஷன் வரும். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் மேட்டர், கண்டென்ட் தான். இந்த இஎம்ஐன்னாவே அது கண்டென்ட். இந்த இஎம்ஐ வந்து உங்களுக்கும் தப்பு இல்லாமல் வந்து சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. இந்த விழாவில் நான் வந்து கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக உண்மையாகவே போவேன் இருப்பதனால அண்ணன் அவர்கள் என்னை மன்னிக்கணும், என் தம்பி அவர்கள் மன்னிக்கணும், அரவிந்தராஜ் அவர்களும் சரி, நம்ம தம்பி நடிகர் இயக்குனர் மன்னிக்கணும், பிரபாகர் அவர்களும் சரி, தேனப்பன் அவர்களும் சரி, சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறி இருக்காங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்களா? நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அவங்க இயக்கிய குறும்படம், ஒரு மிக அழகான டைட்டில், அது ரொம்ப அழகான டைட்டில். அந்த டிசைனும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் வரணும், வந்தால் தான் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். நல்ல சிந்தனையாளர்கள் வர வேண்டும். அந்த விஷயத்தில் தேவயானி அவர்கள் ஒரு நல்ல போராளி, ஒரு அழகான போராளி. எங்கே தப்பு நடக்கோ எதிர்த்து கேட்பாங்க, தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க, ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஒரு நல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியாளராக அவங்க இருக்கிறது எங்கள் சங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். சீக்கிரம் நம்ம ராஜகுமாரங்கிட்ட சொல்லி உங்களுக்கும் கார்டு வாங்கிடுங்க. ஆமாம், லைஃப்பில் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரும், லேட்டஸ்ட்டு ஃபுட்டு வரும், என்ன வேணாலும் வரும், பீஸா வரும், பர்கர் வரும், என்ன வரும். ஆனால் எங்கள் தெருவில் ஒரு ஓரமாக ஒரு அம்மா இட்லி சுட்டுருச்சு. கடந்த 25 வருஷமாக அந்த இட்லி மட்டும்தான் சுட்டு வைக்குது. அந்த இட்லியை சாப்பிட்றதுக்குன்னு எப்பவுமே வந்துட்டுருக்காங்க. காரணம் என்னென்னா, பசியை போக்குறதுக்கு நம்ம மனசுக்கு பிடிச்சது இட்லி தான். அதனால் அங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கான்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். சும்மா கலர் கலராக நம்ம வந்து சாயம் போட்டுக்கிட்டு பூசிக்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதனால் எது புதுசாக வந்தாலும் இன்றைக்கி கதை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை வருங்காலத்தில் வரக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அப்படி வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு வருஷத்துக்கு ஒன்றாவது நான் நடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இஎம்ஐ படம் பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு ஒரு அழகான ஒரு கிருஷ்ணகிரியில் தான் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ கொரியோகிராஃபர் சார் சொன்ன மாதிரி இஎம்ஐ வந்து நிறைய பேர் அதோட பாசிட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க, நெகட்டிவ்ஸும் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த படம் மெயினாக வந்துட்டு இஎம்ஐயோட நெகட்டிவ்ஸ் வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிருக்கோம். ஐ திங்க் இது வந்து ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இருக்கும் நிறைய பேருக்கு பார்க்குறப்போ. பிகாஸ் எல்லாருமே எந்த அளவுக்கு நம்ம ஆசைப்படுறோன்னு ஒன்று இருக்குது, எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த படம் வந்துட்டு ஆசைப்படலாம், பட் அதுக்கான கொடுக்கலும் அதில் இருக்கணுன்றது வந்து இந்த படம் வந்து சொல்லும். ஸோ மோஸ்ட்லி நெகட்டிவ்ஸ் ஆஃப் இஎம்ஐ வந்துட்டு இது படம் காமிக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராச்சும் வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருந்துச்சுன்னா, இஎம்ஐனால் நீங்கள் இந்த படத்தை போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இது, நல்ல ஒரு கண்டென்ட். சதாசிவம் சார் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த மீடியா பீப்புள் வந்து எங்கள் படத்தை எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் இவ்வளோ எஸ்டீம் கெஸ்ட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து நினச்சா ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். நான் ஆக்சுவலி ஒரு பெரிய ஃபேன் வந்துட்டு பாக்யராஜ் சாரோட ஃபேன், பேரரசு சாரோட ஃபேன், அண்ட் தேவயானி மேம் எல்லாருக்கும் பயங்கரமான ஃபேன். அண்ட் பேரரசு சார் வந்து எனக்கு அப்பாவாக நடித்தது வந்துட்டு ஐ ஃபீல் ஸோ பிளெஸ்ட் ஃபார் தேட். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு சதாசிவம் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ ஸோ மச். பெரியவர்கள் எல்லாரும் வயசில் மீதின எல்லாருமே இருக்கீங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு மனக்குமுறர்கள் தான். நிறைய தயாரிப்பாளர்களை வாழ வைக்கிறதுக்கு நாங்கள் பிளாக் பாண்டி போய் நின்று ஒரு விஷயம் செய்ய முடியாது. இங்கே இருக்க திரை ஜாம்பவான்கள் வெங்கடேஷ் சார், பிரபாகரன் சார், பாக்யராஜ் சார், பேரரசன், தேவயானி மேம் எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒரு பெரியவங்க இருக்கீங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்க இருக்கீங்க. ஏதாவது ஒரு வழி செய்யுங்க, நல்லபடியாக இருக்கட்டும். இந்த படம் நல்ல வெற்றி அடையணும், பெரிய லெவலில் வெற்றி அடையணும். எங்கள் ப்ரொடியூசருக்கு நிறைய காசை இந்த இயற்கையும் இறை சக்தியும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும் சார். அதில் எல்லாரும் எங்களை மாதிரி கலைஞர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க, இயக்குநர்களை உருவாக்குங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். லைக்கா இன்றைக்கி மூடப்பட்டதுன்னு 2 நாள் முன்னாடி ஃபீல் ஆச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய நிறுவனம் மூடிட்டாங்கன்னு. சார் அவங்க ஒரு 20-30 படம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த காசுக்கு ஒரு 500 டைரக்டர் இந்த படத்தில் உருவாக்கி விட்டுருக்கலாமே சார். 500 படத்தில் 400 படம் ஹிட் ஆயிருந்தாலே இந்த கம்பெனி இன்னும் வேர்ல்டு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்குமேன்னு சொல்லி ஆசை வந்துச்சு. ஆனால் அது பேச முடியாது. தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, ஏதாவது தவறாக பேசியிருந்தா. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நாங்கள்லாம் ரெடியாக தான் இருக்கோம் படம் எடுக்கிறதுக்கு. நல்ல கண்டென்ட் கிடைக்கல. கண்டென்ட் கிடைச்சா டெஃபினட்டாக நான் இப்போ கடைசியாக எடுத்த படம் பேரன்பு மம்முக்கா வச்சு பண்ணேன்.
அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு செட்டப் கிடைக்கல. இப்போ நான் எடுத்த எல்லா படமுமே எங்கள் ஆஃபீஸ் தேடி வந்த ப்ராஜெக்ட் தான். நான் எதுவும் எந்த நடிகர் வீட்டில் போய் நின்று கேரவானுக்கு வெளில நின்று டேட்டு வாங்கியெல்லாம் படம்லாம் பண்ணல. நல்ல கண்டென்ட் இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். ஆனால் எங்கே நல்ல கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ அவர் சொன்னார் பேசில் ஜோசப், அது பொன்மான்னு ஒரு படம் முந்தானத்து ரிலீஸ் ஆச்சு ஓடிடியில். அது ஒரு சின்ன லைனை கரெக்டாக பண்ணுறாங்க. அது மாதிரி தமிழில் வந்துன்னு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ட்ராகன் மாதிரியும் இப்போ லவ் டுடே பண்ணார் அந்த பிரதீப் ரங்கநாத், அதே மாதிரி தான் இந்த சதாசிவம் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் டைரக்டர் கம் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த ப்ரொடியூசருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மாதிரி நிறைய இயக்குநர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி அவரே ஹீரோவாக்கி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று எல்லாமே இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து இதே பிரசாதில் வந்து பிரசாத் மல்டிமீடியாவில் வந்து ஒரு சின்ன கோர்ஸ் எடுத்து டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து ஒரு 15 வீக்ஸோட டைரெக்ஷன் ஷார்ட் டேர்ம் டைரெக்ஷன் கோர்ஸில் சேர்ந்து இங்கே படித்து கடைசியில் அந்த படிப்போட முடிக்கிற நேரத்தில் வந்து நாம் வந்து ஷார்ட் ஃபில்ம் எடுக்கணும். அதில் வந்து எங்கூட 8 பசங்க படித்தாங்க. ஆல் were பாய்ஸ், ஐ வாஸ் த ஒன்லி கேர்ள் அண்ட் த மோஸ்ட் சீனியர். ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் வேலிடேட்டரி ஃபங்க்ஷனும் இங்கே தான் நடந்தது. சர்டிஃபிகேட் கூட இங்கே தான் நான் வாங்கினேன். பிரசாத் இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிக்கிறது எவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம், எவ்வளோ எனக்கு பெருமைன்னு சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இதே ஸ்க்ரீனில் என்னோட கைக்குட்டை ராணியை வந்து ஷோ போட்டாங்க. ஸோ ஒரு சின்ன குறும்படம் எடுத்திருக்கேன். ரொம்ப க்யூட்டான ஒரு ஃபில்ம். இந்த ஃபில்ம் வந்து ஜெய்ப்பூர் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் இப்போ ஜான்வரி மாதத்தில் நடந்தது. அதுக்கு பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் அவார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் சென்னை ஷார்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. டெல்லி ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் கூட நாமினேட் ஆச்சு. அதே மாதிரி நிறைய ஃபில்ம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட இது. ரொம்ப க்யூட்டான ஒரு சின்ன நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. மெல்ல நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். யா, தேங்க்யூ ஸோ மச். மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த இஎம்ஐ டைட்டில் சில நேரங்களில் டைட்டில் வச்சோம்னா முதல்ல புரியாது என்னென்னு. படம் பார்த்ததுக்கப்புறம் தான் இதுக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லி சிங்க் பண்ணி புரிஞ்சிக்க முடியும். சில நேரங்களில் படம் பார்த்ததுக்கப்புறம் சில டைட்டில் புரியாது. எதுக்கு இந்த டைட்டிலுக்கு இந்த படத்துக்கு என்னையா சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில டைட்டில்கள். ஆனால் இதில் இவர் வச்ச டைட்டிலில் வந்து கதை, திரைக்கதை, வசனம் என்ன இதுங்கிறது எல்லாமே அந்த இஎம்ஐங்கிறதுல எல்லாமே வந்துருச்சு. யாரும் புதுசாக அதை பற்றி ஒருத்தருக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. அந்தளவுக்கு அந்த டைட்டிலே எல்லா விவரமும் கொடுத்துட்டாரு. ஸோ இந்த ப்ரொடியூசர் நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மல்லையன் அப்படிங்கிறத பேர் கேள்விப்படுறேன். என்னென்னா 50 வருஷத்துக்கு முன்னால் எங்கள் ஊரில் கோதாப்பட்டி வச்சுருந்தார் ஒரு மாஸ்டர், மலையன் மாஸ்டர்னு சொல்லி. அவர்கிட்ட வந்து பழகிறதுக்காக போன எங்கள் வீட்டில் தடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் நீ செய்கிற வேலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஸோ அந்த பேர் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு டைரக்ட் பண்ணுற வரையே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முதல்ல அக்செப்ட் பண்ணி அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவருக்கு, ஏன்னா அவர் அந்த நன்றியை வந்து எப்படி தெரிவிக்கிறதுன்னு தெரியல, அவர் கண்ணு கலங்கிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு நன்றி. அதே மாதிரி ஒருத்தர் அழகாக சொன்னாங்க, அரவிந்த் ராஜன் சொன்னான்னு நினைக்கிறேன், இஎம்ஐ யாருக்கும் வைக்கல நினைக்கிறேன் ப்ரொடியூசர். அந்த அளவுக்கு டெக்னீஷியனுக்கு எல்லாத்தையும் வந்து அரவணைப்போட எல்லாத்தையும் செட்டில் பண்ணி இது பண்ணியிருக்காரு. அதுக்காகவும் இவர் இவ்வளோ சிரமப்பட்டதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவரும் இங்கே வந்திருக்காரு இல்லை, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் கேட்டோன்னே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு அந்த டைட்டில், அது அவங்களுடைய முதல் டைரக்ஷனில் வரக்கூடிய படம். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த இஎம்ஐ நிச்சயமாக ரசிகர்களை கவர்ந்து, இந்த தயாரிப்பாளர் 10 பேரை கூட்டு வரையும் சொல்லியிருக்காருன்னு சொன்னாங்க. 10 பேர் இல்லை, நீங்கள் இன்னும் 20 பேரை கூட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய சின்ன படங்களை வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இன்றைக்கி மறக்க முடியலை. ஏன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு டைரக்டர்,
நான் வந்து நிறைய தடவை ஸ்பாட்லேயே சொல்லியிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டில் வந்து நடந்து 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 ஃப்ளோர்லாம் தேஞ்சிருக்கும். அவ்வளோ தூரம் ஷார்ட்டெல்லாம் யோசித்து எழுதியிருக்கிறது. நான் பெரிய ஃபேன்னு கூட சொல்லிட்டேன், உங்கள் டைரக்ஷனுக்கு நான் பெரிய ஃபேன்னு. ஏன்னா தான் எழுதுனதை ஒரு பெரிய முரளி கோபி சார் எழுதின ஒரு ரைட்டிங்கை அப்படியே படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சில டைரக்டர் தான். அதில் பிருத்திவிராஜ் சார் வந்து முழு முயற்சி அடங்கி அதில் வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய இவ்வளோ பெரிய பட்ஜெட், அதாவது நிறைய படங்களை எடுத்துடலாம் மலையாள இண்டஸ்ட்ரியில். அவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்த ஆண்டனி பெரும்பாவூர் சார், கோகுலம் கோபாலன் சார் அண்ட் லைக்கா ப்ரொடக்ஷன், இவங்க எல்லோரும் சேர்ந்து மிகப்பெரிய படமாக உருவாக்கி இருக்கிறாங்க. இதுக்கு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நான் லால் சார் பற்றி பெருசாக சொல்லணும். என்னென்னாச்சுன்னா நிறைய 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 விஷயங்கள் அவர் நிற்கிறதுலேருந்து நடக்கிறதுலேருந்து நான் வந்து ஒரு ஃபேன் பாயாக தான் அவரை பார்த்துருந்தேன். Lucifer, because of the success of Lucifer, we created this film. This film has, சொன்ன மாதிரி, this is something very personal film மாதிரி. This is a film for our industry, not for our industry, for the film industry. We tried something very different. எப்படி ஒரு படம் எடுக்கணும், how can we take a film, ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் எடுக்கிறது கஷ்டம். அது எல்லாம் நல்லதாக வந்தால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆகும். நல்ல மியூசிக் வேணும், நல்ல சவுண்டு வேணும், நல்ல ஆக்ஷன் வேணும், நல்ல ஆக்டிங் வேணும், ஆக்டர்ஸ் வேணும். ஸோ அதுக்காக வி ட்ரைட் எவ்ரி திங். திஸ் இஸ் அ ஃப்ரான்ச்சைஸ். ஒரு ஃப்ரான்ச்சைஸோட ஐ cannot call it as a sequel. So Priti and myself, we work together, each and everyone. Myself means all the actors, all the technicians. We work together and this is our blood and sweat. அந்த மாதிரி சொல்லலாம். We tried. அதுக்காக இண்டஸ்ட்ரிக்காக see something, ஒரு புது க்ரியேட்டிவிட்டிக்காக we can work together. ஸோ அதனால this is something very different for us. And anyway, இது ஒரு அக்செப்டன்ஸ், ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இட்ஸ் ஷோயிங் ஆன் த புக்கிங், not only from Kerala, from Tamil Nadu, Andhra Pradesh, all over India and outside India. This is the first time a film is getting this kind of appreciation. People want to watch the film. It's all because of the previous film, Lucifer. And thank you, Priti. He has done a great job in this film, not only Priti and each and everyone. The music part, camera, everyone has created a magic in this film. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியோட ஆஸ்பிரேஷன். மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இவ்வளோ பெருசாக ட்ரீம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னாடி. அதுக்கு வந்து எனக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது வந்து மோகன்லால் சார், என் ப்ரொடியூசர் ஆண்டனி பெரும்பாவூர். ஸோ இந்த படம் நாளைக்கு இது வெற்றி அடைஞ்சதுன்னா நிறைய விஷயங்கள் புதுசாக ஆரம்பிப்போம். நிறைய டோர்ஸ் ஃபார் அஸ்பைரிங் யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஃப்ரம் த வண்டர்ஃபுல் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி இன் மலையாளம் வில் பி ஓப்பன்ட். எந்த ஒரு நடிகை இல்லை நடிகன் என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மாண்டமான ஒரு படத்தில் ஒரு பார்ட் ஆகிறது வந்து ரொம்ப ஒரு கனவு மாதிரி இருக்கும். என்றைக்கும் அது நடக்காது, எப்போவாவது தான் அந்த ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி வரும். எனக்கு லூசிஃபரில் அந்த மாதிரி பெரிய ஒரு கிராண்டான ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு படத்தில் எனக்கு இன்னும் சந்தோஷம் என்னென்னா, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் கிடைச்சதில் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரோல்ஸ் வந்து கிடைச்சது அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்ட படத்தில்ங்கிறது எனக்கு இன்னும் ஒரு ஆடட் போனஸாக, ஒரு ஆடட் ரொம்ப பெரிய பாக்கியமாக நான் இன்றைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரியதர்ஷினிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லாரும் ரொம்ப அன்பாக வரவேற்றாங்க. அந்த படமும் பெரிய வெற்றி அடைஞ்சிது. அதுக்கப்புறம் அந்த பயணம் வந்து இன்னும் எம்புரானில் தொடருது. ஸோ லூசிஃபர் பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எம்புரானும் பிடிக்கும் ங்கிற 100% நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி தான் எனக்கு சொல்லணும் டு ஸ்ரீ பிருத்விராஜ் அண்ட் ஸ்ரீ முரளி கோபி. இந்த பிரியதர்ஷினிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை என் கையில் நம்பி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது மதியாகாது. அப்புறம் இந்த படம் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஸ்கேல் எவ்வளவு, அந்த ஸ்கேல் வந்து எந்த லிமிட்டேஷனுமே இல்லாமல் கொடுத்த இதோட ப்ரொடியூசர்ஸ் ஆண்டனி சார், அதுக்கு கோகுலம் கோபாலன் சார், லைக்கா, இவங்க எல்லாரோடையும் சப்போர்ட் வந்து இதுக்கு ரொம்ப பெருசு. அண்ட் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் த ஃபில்ம்.
வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய படத்தை பாருங்கள், எல்லோரும் விஷ் பண்ணுங்கள், வந்து எல்லோரும் சினிமா ஐயோ தேட்டரில் வாங்க சார். நீங்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் நான் ஜெயிக்க முடியும். வாங்க சார். நன்றி, வணக்கம் சார். அந்த காமெடி வந்து நன்றாக இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு பார்க்கணும் அப்படின்னு ஒரு காமெடி வச்சுக்கிறணும். இப்படி எல்லாம் கலந்து நம்ம படம் எடுக்கணும். இப்போ நம்ம டைரக்டர் பேரரசு அவர் படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். அவர் படத்தில் நான் நடிக்கும்போது அசண்டாக இருந்தார். இப்படி கதை நல்லா இருந்தால் எப்பவுமே வெற்றி படமாகும். அது மட்டும் இல்லை, இங்கே ப்ரொடியூசர் அவங்க சொன்னாங்க. அப்புறம் இணை தயாரிப்பாளர் செல்வகுமார், அப்புறம் யாருமா பகவதி படம். சரி, எல்லாருக்கும் வணக்கம். எனவே கதைதான் அடித்தளமாக இருக்கிறது என்பதை பற்றி இங்கே பேசிய அருமைக்குரிய சிறப்பு நடிகர் செந்தில் அவர்கள் சிரிப்பிலே வரலாற்றை படைத்த, தமிழ் சினிமாவிலே வரலாற்றை படைத்த நடிகர் செந்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த திரை உலகம் வருமானம் செய்வதற்காக மட்டுமல்ல, இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தங்களை இணைத்து கொண்டு தங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சினிமா உலகம் என்பது. எனவே அந்த சினிமா உலகத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே, நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குங்கிறத ரொம்ப அழகாக மக்களுக்கு, எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க, எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு. அந்த சென்சார் 2.5 லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் வந்து முதல்ல மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா வந்திருக்க எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன படம் முதல்ல வந்து அறிமுகமாகி பண்ணுறோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு. ஓகே, நான் எல்லாரும் பற்றி தனித்தனியாக பேசணும்னு நினச்சேன். எனக்கே பசி வந்துருச்சு, உங்களுக்குலாம் பசி வந்திருக்கும், அதனால ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு நல்ல காமெடியான ஒரு சூப்பரான ஒரு கதை இருக்குது. ட்ரெய்லர் வந்து நீங்கள் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக வந்து எங்கள் சார் வந்து கொஞ்சம் காமெடியாகவும் அப்படி கொஞ்சம் கில்மாவை கட் பண்ணி வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. பட் அதையும் தாண்டி வந்து ஒரு செம்மையான ஒரு கதை இருக்குது. அந்த கதையை வந்து நீங்கள் எல்லோரும் தேட்டரில் பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் வந்து நிறைய சின்ன பட்ஜெட் படம் வந்து எடுக்கிறாங்க, பட் நிறைய ரிலீஸ் ஆகாது. ஆனால் இந்த படம் இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறதே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்த நட்ராஜ் சார், எங்கள் பகவதி பாலா சார், ரதி மேம், செல்வகுமார் சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, மித்ததெல்லாம் அப்புறமா பேசலாம். தேங்க்யூ. மீண்டும் இது போன்ற சில நல்ல படங்களில் நடிக்க வேண்டும், வளர வேண்டும், வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பெற்றோருக்கு நற்பெயரை தேடித்தர வேண்டும் என்றும், இந்த படத்தை அனைவரும் திரைப்படத்தில் பார்க்க வேண்டும் என்றும், இந்த படத்தினுடைய கதாநாயகன் நடிப்பதற்கு வந்தாரா இல்லை பெண்ணை தேடி இயக்குனரை தேடி வந்தாரா என்று தெரியவில்லை. அவருடைய வெளிப்பாடு அனைத்தையும் மேடையின் வாயிலாக தெரிவித்து விட்டார். அவர்கள் குடும்பத்தாருக்கு இனி எந்தவித சிரமம் இல்லாமல் இன்முகத்தோடு பன்முகத்தோடு பணியோடு இருப்பார்கள் என்று கருதுகிறேன். ப்ரெஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், என் கூட நடித்தவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் மிக்க நன்றி. என் பேர் நடராஜன். நான் இந்த சிவசம்பு திரைப்படத்தின் கதாநாயகனாக நடித்துள்ளேன். எங்கள் குடும்பத்துலேயும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, இது வரைக்கும் சினிமாவில் யாரும் நடித்தது கிடையாது. நான் தான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லிட்டு, என்னை விட எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஆசை. அவங்க பையன் வந்து நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி எங்கள் அப்பா தான் முயற்சி பண்ணி எனக்கு பண்ணி விட்டாங்க. அதுலேயும் வந்து பாலா சாரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 டைரக்டரை பார்த்து பேசி எல்லாமே வந்து நஷ்டத்தில் முடிஞ்சிச்சு.
அதுக்கப்புறம் வந்து தான் என்னோடய பெஸ்ட்டு க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் பாலா சார் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்ககிட்ட வந்து பாலா சார்கிட்ட பற்றி எங்கள் அப்பாட்ட சொன்னேன். உடனே எங்கள் அப்பா பேசிவிட்டு சரி ஓகே சார் நம்ம எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்டாங்க. சார் 3 நாளில் போகலான்னு சொல்லிட்டு ஷூட் ஆரம்பித்து ஊட்டிக்கு போனோம். சென்னையில் போலீஸ் ஸ்டேஷன் சீன் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து சார் வந்து இப்போ 2 கதாநாயகி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் எங்கள் படத்தில் நடித்தது மொத்தம் 5 கதாநாயகி. 3 நாள் 7 நாள் ஷூட்டிங் போச்சு. கடைசி வரைக்கும் ஒரு ஹீரோனி கூட காட்டவே இல்லை. உடனே சார் என்ன சார் எப்போ சார் ஹீரோனி காட்டுவீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சொன்னார், இருங்க சார் படத்தில் வந்து உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்துருந்தாங்க, அதனால் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் எடுப்போம், அதுக்கப்புறம் தான் ஹீரோனி வரும் அப்படின்னு சொன்னாங்க. 16 பெற்று பெருவாழ் வாழ்வுனாங்கல்ல, இது வரைக்கும் 16 படம் பண்ணிட்டாரு. இன்னும் நிறைய படங்களை பெற்று டைரக்டர் ராமநாதன் சாருடைய பேர் அடிக்கடி இங்கே அடிபட்டுறது. அவர் என்னோட குருநாதர். ஆமாம் அண்ணா, உங்களை அவர் என்ன கூட சொன்னதில்லை, டைரக்டர் ராமநாதன் மாதிரி சொன்னதில்லை. ஆனால் உங்களை சொல்கிறாங்க, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். இன்றைக்கி என்னோட குருநாதர் பேர் இன்றைக்கி ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த செல்லக்கிளிங்கிற கேரக்டரை என்னை நம்பி எனக்கு கொடுத்த பகவதி பாலாஜி ரொம்ப தேங்க்ஸ். ஸோ சிவசம்போ எடுத்த உடனே எல்லாருமே என்னடா சாமி பேராக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதில் அதை தாண்டி காமெடி, ஃபைட், எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு. ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன். நீங்கள் யோசிக்காமல் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல. எந்த இடத்துலையும் நீங்கள் முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது. ஸோ எங்கள் மக்கள் எல்லாருமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. அப்போ தான் எங்கள் படமும் வளரும், அதில் நடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே வளருவோம்னு சொல்லி நன்றி, வணக்கம்.